Don't be too conscious of yourself. உங்களை பத்தியே ரொம்ப யோசிக்க வேணாம். Just be lost in him. அவர்ல அப்படியே காணாம போயிருங்க. Just forget yourself. உங்களையே மறந்துருங்களே. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா. Forget yourself. உங்களையே மறந்துருங்க. This worldly life is a 2 days festival. இந்த உலக வாழ்க்கை 2 நாள் திருவிழாதாயா. We came empty, we will go empty. ஒண்ணு இல்லாம வந்தோம், வெறுங்கையா போறோம். The only plenty in you is the presence of God. உங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு திரளா இருக்குன்னா அது தேவ பிரசன்னம். Let people talk million things. லட்சக்கணக்கான காரியங்களை, கோடிக்கணக்கான காரியங்களை மக்கள் பேசட்டும். ஜனங்க உங்களுக்கு விரோதமா பேசட்டும். என்னதான் பேசணுமோ பேசட்டுமே. பேசுவோர் பேசட்டும், இயேசுவோர் ஏசட்டும். Let the people criticize, let them criticize, let them want to speak about you, let them speak. Don't waste in those nonsense. அந்த மாதிரி கூறுகட்ட முட்டாள்தனமான காரியத்துல உங்க செவியை நுழைக்காதீங்க. Let not your mind be so full. ஐயா அண்ணா, I am a pastor அண்ணா, that man did that to me அண்ணா, that man lift me அண்ணா, that man took my soul அண்ணா. Forget all those things. அந்தால ஏன் ஆத்மாவை எடுத்துட்டான், என்னுடைய அதை எடுத்துட்டான், இதை எடுத்துட்டான், இதெல்லாம் மறந்துருங்கய்யா. Everything will go from you. உங்களிடத்திலிருந்து எல்லாம் போயிடும். Even your gifts will go from you. உங்களுக்கு வந்த பரிசுகள் கூட போயிடும், Even வரங்கள் போயிடும். your ministry will go from உங்க you. ஊழியம் கூட உங்களை விட்டு போயிடும். Popularity will go from you. உங்களுடைய என்ன சொல்றது, புகழ்ச்சி போயிரலாம். Energy will go from you. சக்தி கூட போயிரலாம். Strength will go from பலம் you. கூட உங்களை விட்டு போயிரும். Beauty will go from you. உங்க அழகு போயிரும். Hair color will go from you. உங்களிடத்திலே இருந்து கருப்பு கலர் போயிரும். Even the tooth will leave you. உங்க பல்லு கூட உங்களை கேட்காம விழுந்துரும். Tooth will leave you. உங்களை விட்டு பல்லு கூட போயிரும். But there is a truth. ஆனா ஒரு சத்தியம் இருக்குது. The presence of God will never leave you. தேவ பிரசன்னம் உங்களை விட்டு போகாதையா. The presence of God will never leave you. தேவ பிரசன்னம் உங்களை விட்டு ஒருபோதும் போகாது. Everything will be taken away. எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும். The family will be taken away. குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படும். Even your life will be taken away. உங்க ஜீவன் கூட போயிரலாம். The only one thing that will never leave you, that's the presence of the உங்களை விட்டு Holy ஒருபோதும் Ghost. போகாத, உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தேவ பிரசன்னம் ஐயா. Hallelujah. Hallelujah. Martha was so busy. மார்த்தா ரொம்ப வேலையா இருந்தா. So tensed. ரொம்ப பதறிக்கொண்டிருந்தா. Too many works. நிறைய வேலை. This is a women's specialty. அதுதான் சகோதரிகளுடைய பிரசித்தம். Work. வேலை வேலை வேலை. When you are so full of work, you will bark. Hey, you done. எப்ப பார்த்தாலும் வேலை 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 சகோதரிகள் இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் வல்லுன்னு விழுவீங்க. The work, the bark. நீங்க ஒர்க் பண்ணும்போது தான் வேலைன்னு இருக்கும்போது தான் வேலைக்கு லொல்லு. So she was so busy. சோ அவ்வளவு அலுவல் அவளுக்கு. Jesus said, ஆனா இயேசு சொன்னார், மார்த்தா. She didn't listen. ஒருபோது கவனிக்கல இயேசு சொன்னதை. Because she was so busy. ஐயோ வேலை. My. ஏன் வேலை. So he has to say, repeat 2 times. 2 தடவை மார்த்தா. இயேசு 2 தடவை மார்த்தான்னு கூப்பிட்டார். Everything will be taken away. மார்த்தா எல்லாம் உன்னை விட்டு எடுபடுமா. மார்த்தா பார்த்தா everything will be taken away. உண்மையிலே உலகத்துல பார்த்தா எல்லாம் போயிருமா. Your children will be taken away from you. உங்க பிள்ளை உங்களை விட்டு போயிருமா. ஏன்னா அது கல்யாணம் ஆனோனே. After marriage அது கேரேஜ் தனி. Only one thing that ஒண்ணுதான் உன்னை விட்டு போகாது. One thing will never be taken away. உன்னை விட்டு எடுக்கப்படாத ஒண்ணுதாமா இருக்குது. What's that? அது என்னையா? The presence. பிரசன்னம். தேவ பிரசன்னம். Come on. பிரசன்னம். उसका प्रसन्न